Assalamualaikum and hello everyone. I'm Hajira from Ilangai samayal. நாம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியா மாங்காய் கறி எப்படி ரெடி பண்ணுறது சொல்லி வாங்க பார்க்கலாம். இது பண்ணதுக்காக வேண்டிய 1 கிலோ மாங்காய் எடுத்திருக்கேன். நல்லா பச்சை காயாக எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ நாங்கள் இதை தோலில் ரிமூவ் பண்ணி ஒரு காயை 4 கட் பண்ணி அதுக்கு சீடையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை மாங்காய் என்றாலே ரொம்பவும் புளியாகத்தான் இருக்கும். அந்த புளியை குறைக்கிறதுக்காக வேண்டியே சுடுதண்ணி சேர்த்துக்கொள்ள வேணும். இது நல்லா மூழ்க அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துனதும் ஒரு 2-3 நிமிஷம் லிட் வச்சு கவர் பண்ணி அப்படியே வைக்க வேணும். சுடுதண்ணி சேர்க்கும் போது அதிகம் புளிப்பு இருக்கிறதால கொஞ்சம் புளிப்புத்தன்மை குறையும். அதுக்காக வேண்டி தான் சுடுதண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ சரியான 2 நிமிஷம் கழித்து இப்போ இதிலிக்க மாங்காய்க்கு தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ மாங்கறி பண்ண பெரிய சைஸ் பொட்டாக எடுத்துக்கோங்க. மண் பொட்டதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெயில் வெந்தயம் அண்ட் கடுகு சேர்த்துக்கொள்ள வேணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்து இதோட நாங்கள் ஒரு வெங்காயம் அண்ட் 2 பச்சை கொச்சிக்கு அண்ட் கருவேப்பிலை ரம்பா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ நல்லா வெங்காயம் வந்து கோல்டன் கலராகி வந்ததும் இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் துண்டு கொச்சிக்கு அண்ட் 1/4 டீஸ்பூன் கொச்சிக்கத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கொள்ள வேணும். அண்ட் அதோட சீரகம் சேர்த்து தான் இடித்து எடுத்துக்கொள்ள வேணும். சீரகத்தூள் இருந்தால் தூள் உங்களுக்கு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கொள்ள முடியும். அண்ட் இதோட நல்ல பழுத்த தக்காளிக்கு 2 சேர்த்துக்கொள்ள வேணும் மீடியம் சைஸில். இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுக்கு 1 கப் சரியாக சுகர் சேர்த்துக்கொள்ள வேணும். சேர்த்து எகைன் இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் இப்போ சேர்த்துன சுகர் மொத்தமாக நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ நாங்கள் இதோட 1 கப் சரியாக தண்ணி சேர்த்துக்கொள்ள வேணும். அண்ட் இதோட நாங்கள் மாங்காயம் சேர்த்து அண்ட் 4 ஏலக்காய் அண்ட் 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் மிளகு, உப்பு 1 டீஸ்பூன். இப்போ நாங்கள் இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டு லிட் வச்சு அப்படியே கவர் பண்ணி அப்படியே நாங்கள் ஸ்டவ்வில் வைக்க வேணும் மிதமான தீயில். இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்படித்தான் எங்களோட மாங்கறி ஓரளவு வெந்து வந்திருக்கு. இதோட சிறிதளவு பட்டையும் சேர்த்துக்கவும் வேணும். அண்ட் எகெயின் இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாங்காய் ஸ்டால் எடுக்க முன்னாடி எல்லோ கலர் அப்படி இல்லை ரெட் கலர் ஃபுட் கலரிங் உங்களுக்கு விருப்பப்பட்டால் மட்டுமே நீங்கள் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லா கலர் ஆகிக்கும், பார்க்கும்போது சாப்பிடவும் தோண்டும். அண்ட் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எங்கள் மாங்காய் கறியோட கிரேவி வந்து நல்லா திக்னஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ வந்து நாங்கள் ஸ்டவ்லேருந்து எடுத்துக்கொள்ள வேணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.